கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 91 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த நாளில் கூட தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று தேவனாகிய கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த வயத வசனம் கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டில் எல்லா வீட்லேயுமே இந்த வசனம் இருக்கும். இந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லா பக்கமே மாட்டிருப்பாங்க. ஏன்னா வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஒரு வாதையும் நமக்கு என்ன செய்யுதுங்க? ஆவியானவர் சொல்றாரு பாருங்க, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில நம் வியாதி, நோய்கள், பலவீனங்கள், பிரச்சனைகள், பாடுகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், மாற்றி போடுகிற வல்லவராய் இருக்கிறார். அதனால பொல்லாப்பு என்கிற சூழ்ச்சியான காரியம் நம் வாழ்க்கையில வராதுங்களா? எல்லாம் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பாக ஏதோ ஒன்று வைப்பாங்க. ஆனா தேவ பிள்ளைங்க தேவ வசனத்தை, இந்த வாக்குத்தத்த வசனத்தை பதிச்சிருப்பாங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எந்த சத்ருவின் கிரிகளா இருந்தாலும் சரி, சத்ருவின் போராட்டங்களா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் தேவ பிள்ளைகளை அணுகாது என்று தேவன் வாக்குறுதி கொடுக்கிறார். பரலோகத்திலிருந்து பரிசுத்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். அவரை தாண்டி தான் நம்மளை தொட முடியுங்க. அவரை தொட்டுதான் நம்மளை தொட முடியுங்க. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். முதல் வசனம் பாருங்க, உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான். நாம் ஆண்டுடைய மறைவில் இருக்கிற பிள்ளைங்க, உன்னதருடைய மறைவில் சட்டையில் இருக்கிற பிள்ளைங்க. அதனால நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும், சூழ்ச்சிகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் தேவன் அனுமதித்தால் மட்டும்தான் நமக்கு நடக்குமோ ஒழிய நேரடியா நமக்கு ஒன்றும் வராது. ஏன்னா தேவன் இவ்வளவு காலம்தான் குறிச்சிருப்பாரு, இதுக்கு மேல என் பிள்ளை தொடக்கூடாது. ஏன்னா எல்லாம் என்னுடைய, இந்த ஆத்மா சரீரம் எல்லாம் என் பிள்ளை, என்னோடது. அதனால இனி என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்லியிருப்பார். அதனால அவனுக்கு தேவனிடத்துல உத்தரவு கேட்டுதான் வருவாங்களாம். நாம் ஆண்டவர் சமூகத்துல ஒரு 10 நிமிடம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஆனா சத்துருவானவன், பிசாசானவன் இந்த ஆத்மா வேணும்னா 24 மணி நேரம் தேவ சன்னிதானத்துல நிற்பான். இந்த ஆத்மா எனக்கு வேணும்னு. ஆனா தேவன் நம்மேல் வைக்க இரக்கத்திற்காக 10 நிமிஷம் முழங்கால் ஜெபத்திற்காக தேவன் அதை கேட்டு அந்த சத்துருவானவனை தேவன் முறியடிப்பார். என் பிள்ளையத்தோட உனக்கு அதிகாரம் கிடையாது என்று. அதனால நாம் ஆண்டவர் சமூகத்துல முழங்காலிட்டு ஜெபிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில பொல்லாப்பு, வாதை என்கிற எந்த காரியம் நேரிடாது. தேவனாய் கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். இந்த நாள் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி.